அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் அப்பொழுது இருந்த மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் 1146 கோடி தான் கொடுத்தது. அதேபோல் 2020 நிவர் புரவி 2 புயலுமே நம்ம கேட்ட நிதியை கொடுக்கல. ஆகவே மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, மாட்டாந்தாய் மகளை போலதான், மாட்டாந்தாய் பிள்ளைகளை போலதான் தமிழ்நாட்டை பாக்குறாங்க. கேட்கின்ற நிதியை எப்பொழுதும் மத்திய அரசாங்கம் கொடுத்த வரலாறு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மனிதாபிமானத்தோடு மாநில அரசுக்கு தேவையான நிதி உதவியை அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. தமிழ்நாட்டு மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய கொள்கை. இவர்களை போல அரசியல் செய்வதற்கு நாங்கள் அல்ல. மக்களுக்காக ஆட்சி என்ற கட்சி அதிமுக கட்சி, அரசு அதிமுக அரசு. எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது மத்திய அரசுடைய கடமை என்பதை அவர்கள் உணர்ந்து தேவையான அளவுக்கு மத்திய அரசு இந்த பேரிடர் காலத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்க விரும்புகிறேன். அதேபோல இன்றையும் சொல்லுகிறார்கள், இந்தியா கூட்டணியை பொறுத்தவரைக்கும் 26 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்துதான் இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. பல்வேறு கருத்து வேற்றுமையில் உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைஞ்சிருக்குது. அந்த கட்சியில இப்பொழுதே புகைச்சல் வந்துடுது. 19ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்திலேயே ஒரு புகைச்சல் வந்துடுது. அப்ப என்ன சொல்றாரு நிதிஷ்குமார் பேசுகின்ற பொழுது இந்தியில பேசுறாரு. அப்போ திரு டி.ஆர். பாலு எம்பி அவர்கள் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லுன்னு சொல்றாங்க. கூடாது கூடாது, நீங்க வேணா ஹிந்தி படிச்சுட்டு வாங்க அப்படின்னு என்னுடைய பேச்சை மொழிபெயர்க்கார் என்று திட்டவட்டமா சொல்லிட்டார். இதுதான் நிலைமை. இப்பொழுதே புகையை தொடங்கி விட்டது. எப்பொழுது பார்த்தாலும் விடியா திமுக அரசு, திமுக முதலமைச்சர் தமிழ் தமிழ் என்று பேசுவார். அங்கே ஏன் குரல் கொடுக்கவில்லை? இதுதான் திமுக இரட்டை வேடம் வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. அதே போல இன்னொன்றும் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு யார் பிரைம் மினிஸ்டர்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்காக தான் கட்சி, மக்களுக்காக தான் அரசாங்கம், பிரைம் மினிஸ்டருக்காக அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிப்பார்களோ அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்துவதற்கு எங்களுடைய நாடாளுமன்ற தேவை. அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். இங்க இருக்கின்ற வாக்களித்த அந்த பெருமக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய பிரதான எண்ணம். அதேபோல தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும், தேவையான நிதியை மத்திய அரசிலிருந்து பெற வேண்டும். தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு யார் பிரைம் மினிஸ்டர் என்று பார்க்கவில்லை, மக்கள் தான் வாக்களிக்கின்றார்கள். வாக்களிக்கின்ற மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். நாம் கூட்டணியில் அங்க வச்சுக்கிறோம், வெற்றி பெற்றாங்க, ஆட்சி வந்துறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான செயல், பாதிக்கப்படுகின்ற செயல் வருகின்ற பொழுது கூட்டணி தர்மம் என்ற நிலையில தள்ளி விட்டுறாங்க. அப்ப நாம பாதிக்கிறோம். இனி அந்த நிலை கிடையாது. இன்றைக்கு தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்ல, தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் கிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்களிக்கின்ற மக்கள் தான் எஜமானர்கள். அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாடாளுமன்றத்திலே மக்கள் துணையோடு வெற்றி பெற்ற எங்களுடைய நாடாளுமன்ற அங்கே குரல் கொடுப்பார்கள். இன்னும் எண்ணி பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சுமார் 37 நாடாளுமன்ற இருந்தார்கள். அப்பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. அந்த நதிநீர் பிரச்சனைக்காக சுமார் 22 நாட்கள் நாடாளுமன்றமே ஒத்திவைக்கப்பட்டது. இது அதிமுக சாதனை. ஓட்டு போட்ட மக்களுக்கு தீர்வு காண்பதற்காக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் தமிழ்நாடு விவசாய பொருடி மக்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி 22 நாட்கள் நாடாளுமன்றத்திலே ஒத்திவைக்கப்பட்ட காட்சி இன்றைக்கும் நினைவு கொள்ள கடைப்பட்டிருக்கிறது. திமுக நீட் தேர்வு என்று சொல்லுகிறீர்களே, நீட் தேர்வுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்திலே ஒத்திவைக்கின்ற தெம்பு திராணி உங்களுக்கு இருக்குதா?
கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து என்று சொல்லீர்கள். தேர்தல் வருகின்ற பொழுது சொன்னீர்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திரு ஸ்டாலின் சொன்னாரு, திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு முதல் கையெழுத்தினாரு. இப்ப 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறேன். 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டு யாருக்கு கொண்டு கொடுப்ப? யாருக்கு கொண்டு கொடுப்ப? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள். அதுக்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். என்ன ரகசியம்? 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்குறதா ரகசியம்? எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் என்பதை, எப்படியெல்லாம் ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்து, இன்னொன்றை சொல்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்றத்தில் சிறுபான்மை மக்கள் பற்றி பேசுகின்ற பொழுது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பேசுறார். எதிர்க்கட்சி தலைவருக்கு திடீர்னு எப்படி சிறுபான்மை மக்களுக்கு பாசம் பொங்கிட்டு சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சி தலைவி காலத்திலும் சரி, அம்மா அரசு இருக்கின்ற பொழுதும் சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்களா? எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா இருந்த காலத்திலிருந்து அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எனக்கு முன்னாலே பேசுகிற குறிப்பிட்டார்களே, அழகாக குறிப்பிட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரம்மாண்டமான சாலை, இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள மாநிலம் தமிழ்நாடு. அதோட பொதுப்பணித்துறையில் மூலம் ஏராளமான திட்டங்கள், பல்வேறு துறையில் சாதனைகள், இந்தியாவிலேயே தேசிய அளவில் பல துறைகளில் அதிகமான தேசிய விருதுகள் பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஸ்டாலின் அவர்களே, உள்ளாட்சி துறையில் மட்டும் 140 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறோம். போக்குவரத்து துறையில் தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறோம். மின்துறையில் தேசிய விருது, உயர்கல்வியில தேசிய விருது, சமூக துறையில தேசிய விருது, இப்படி பல துறைகளில் தேசிய விருதுகளை பெற்று சிறந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்ற பெயரை பெற்றிருக்கிறோம். உங்களுடைய ஆட்சியில் ஏதாவது இருந்ததா? எதையாவது குறிப்பிட முடியுமா? ஒரு பெரிய திட்டமாக செயல்படுத்துறீங்களா? எத்தனை பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். இங்க இருக்கின்ற மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் 62,000 கோடியில மெட்ரோ ரயில் திட்டம் கட்ட 2 அந்த 118 கிலோமீட்டர் அந்த ரயில்வே பாதை அமைத்து ஆங்காங்கே ரயில் நிலையம் கட்டுவதற்காக 62,000 கோடி அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக கொண்டு வந்து அடிக்கல் நாட்டிய கட்சி அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. ஒரு திட்டத்தை சொல்லு. எத்தனை கல்லூரிகள் எனக்கு முன்னாலே பேசினார்கள். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி அம்மா இருக்கின்றது. அம்மா மறைவு வரை, அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 17 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கு. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். தமிழக அரசை கண்டித்து பல்வேறு விமர்சனங்களை அவர் எழுப்பி வருகிறார். பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வந்த பிறகு முதலமைச்சரின் தூக்கம் போய்விட்டது என்று பல்வேறு விமர்சனங்களையும் கண்டனங்களையும் அவர் எழுப்பி வருகிறார்.